ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரிஞ்சால் பொடி கறி தாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்ததாக 4 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 20 போல் சின்ன வெங்காயம், கூடவே உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வரணுங்க. அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இது போல் பொடியாக நறுக்கி ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழைய வதங்கி வரணும். அடுத்ததாக நான் ஒரு 5 கத்திரிக்காவை இது போல் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் குறைஞ்ச தீயிலே வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. அடுத்ததாக ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வேக விடுங்க. வேகிற டைமில் பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தட்டு போட்டு மூடி 5 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ கரண்டியாலே லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. இது போல் லைட்டாக அழுத்தி விட்டாலே போதுங்க, ரொம்ப மசிக்க தேவையில்லை. அடுத்ததாக அரைச்சி வச்ச பொடியை சேர்த்து 1 நிமிஷம் போல் கலக்கி விட்டுக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தழை சேர்த்து லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. இந்த பிரிஞ்சால் பொடி கறி ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே பக்காவான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
என்னோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.